டிஸ்க் செக்னு கமெண்ட் பண்ணுங்க. இயர்லி சைன், டெஸ்ட், வீட்டில் பண்ணுற கேர் ஸ்டெப்ஸ் எல்லாமே டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். நீங்கள் தும்பும் போதோ இல்லை காஃப் பண்ணும்போதோ உங்கள் பேக்கில் ஷார்ப்பாக கரண்ட் அடிச்ச மாதிரி பெயின் வருதா? இது மசில் ஸ்பேசம் இல்லை, உங்கள் டிஸ்க் ப்ரெஷரில் பல்ஜாக இருக்குன்னு அர்த்தம். ஆமாம், தும்பும் போதும் இருமும் போதும் வலி வருது. என்ன பண்ணுறதுன்னு கேட்குறீங்களா? வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்ன பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்னீசிங், காஃபிங் இந்த மாதிரி வலுசல்வா மூமெண்ட்டில் இன்ட்ராடிஸ்கல் ப்ரெஷர் 300% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும். உங்கள் டிஸ்க் ஆனுலஸில் ஆல்ரெடி ஸ்மால் டேர் இருந்தால் அந்த ப்ரெஷர் நியூக்ளியஸ் பல்போசஸை வெளியில் புஷ் பண்ணும். ஒவ்வொரு தும்முலும் ஒரு மைக்ரோ இரினேஷன் ஈவெண்ட். இப்போ 2 mm இருக்கும், நெக்ஸ்ட் மந்த்து 4 mm ஆகும். 6 மந்த்தில் ஃபுட் ட்ராப் வரும். அப்புறம் சடனாக வந்துச்சுன்னு யோசிப்பீங்க. D9 தெரப்பியில் டியூரல் இரிட்டேஷன் டெஸ்ட் பண்ணும்போது அப்டாமினல் ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணி உங்கள் பெயினை ரீப்ரொடியூஸ் பண்ணுவோம். அது பாசிட்டிவ்னா உங்கள் டிஸ்க் ஆல்ரெடி காம்ப்ரமைஸ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். எம்ஆர்ஐயில் எக்ஸாக்ட் டியர் லொக்கேஷன் தெரியும். அப்புறம் இமிடியட் இன்டர்வென்ஷன் தேவை. D9 தெரப்பியில் டீகம்ப்ரெஷன் மூலமா நெகட்டிவ் ப்ரெஷரை கிரியேட் பண்ணுறோம். இந்த ஸ்டேஜில் ஆனலால் டியரை சீல் பண்ண முடியும். ஃபுல் எர்னியேஷன் ஆகாமல் சர்ஜரியை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ண முடியும். தும்பும் போது வர பெயின் நார்மல் இல்லை, இது உங்கள் டிஸ்கோட ஃபைனல் வார்னிங். டைம் வேஸ்ட் பண்ணாமல் இமிடியேட்டாக ஆக்ஷன் எடுங்க. டிஸ்க் செக்னு கமெண்ட் பண்ணுங்க. இயர்லி சைன், டெஸ்ட், வீட்டில் பண்ணுற கேர் ஸ்டெப்ஸ் எல்லாமே டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன்.